ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பழைய சாப்பாடு இருந்துச்சு, அது புளி சாதம் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குழம்புக்கு வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடும் வடித்தாச்சு. கூடவே கேரட் பொரியலும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு கூட வெறும் ஊறுகாய் மட்டும் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, காலைல டிஃபன்லாம் பண்ணுறதுக்கு இப்போ சமயம் இல்லை, வீடு வேலை நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாருக்குமே காப்பி போட்டுட்ருக்கேன். சமோசா மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு டீயும் போட்டு சமோசா வச்சு எல்லாருக்குமே கொடுக்கணும். இப்போ லாஸ்ட்டு டைம் ஆனதுனால நிறைய பேர் வேலைக்கு நிற்கிறாங்க. 15 பேர், 18 பேர், 20 பேர் அப்படியெல்லாம் நிற்கிறாங்க. இதுதான் நம்மளோட டெம்பரரி கிச்சன். அடுத்ததாக நமக்கு ஹவுஸ் டூர் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் எல்லாம் 1 2 அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறமா கிராண்டாக நம்ம ஹோம் டூர் பார்த்துடலாம். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஏலக்காயெல்லாம் இடித்து போட்டு டீ தூள்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அப்போ தான் அவங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது சமோசா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு, இன்னைக்கு கொடுக்கணும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன் பார்க்கலாம். இந்த மந்த் மாமாஎர்த்லேருந்து 5 ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சன்ஸ்க்ரீன் தான். ஒவ்வொன்றும் என்ன யூஸஸ், எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ரிவ்யூ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இது ரைஸ் வாட்டர் தேவி சன்ஸ்க்ரீன். இது நல்ல சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் க்ளோவுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த ஒயிட் காஸ்ட் மாதிரி படியும்ல, அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் ரைஸ் வாட்டர் தான். இது சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் க்ளோவாக ஹெல்ப் பண்ணும். இதில் நியாசினமைடு இருக்குது. அது டார்க் ஸ்பாட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றும். அடுத்ததாக இது பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சன்ஸ்க்ரீன். இது சன்லேருந்து ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட டெக்ஸ்சரும் நல்ல ஸ்மூத் ஃபினிஷாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்கின்னில் போட்டதும் அப்படியே ஈஸியாக மெர்ஜ் ஆயிரும். நல்ல மைல்டாக சூப்பரான ஒரு ஸ்மெல்லோடு இருக்குது. அதுக்கப்புறமா விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். இதுலேயுமே விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது சன்லேருந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் க்ளோ ஆகும். கொரியன்ஸோட ஸ்கின்னெல்லாம் நல்ல க்ளோவாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நல்ல க்ளோ கொடுக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட டெக்ஸ்சரும் நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா அப்படியே ஈஸியாக ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகி சூப்பராக இருக்குது. இது அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன். ரொம்ப மாய்ஸ்டராக வச்சுக்கும். நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். டெக்ஸ்சர் ரொம்ப லைட்டாக இருக்குது. அந்த திட்டாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நல்ல மாய்ஸ்டர் கண்டென்ட்டோடு இருக்குது. ஸ்கின்னில் போட்டதும் சூப்பராக மெர்ஜ் ஆகுது. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஆலோவேராயும் ராஸ்பெரியும். அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக இது உத்தான் டீடன் சன்ஸ்க்ரீன். இதுலேயும் SPF 50 இருக்குது. சன்லேருந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி டேன் ஆனதை டீடன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இதோட டெக்ஸ்சரும் நல்லா ஸ்மூத் ஃபினிஷாக தான் இருக்குது. லைட்டாக அந்த மாதிரி டாட் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக ஸ்மூத்தாக மர்ஜ் ஆயிடுது. இது டாக்ஸின் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரமன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், pH பேலன்ஸ் எல்லாமே. மற்றபடி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல மைல்டான ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள், மாமாஎர்த் ஆப்பு, அதுக்கப்புறம் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கும்போது என்னோட கூப்பன் கோட் KKS 2024 யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20% ஆஃப் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இனி விலாகை கண்டினியூ பண்ணுவோம். அன்றைக்கி டைல் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கபோர்டு ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதுவும் காமிக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா அந்த ஒரு இதில் பார்த்துட்டே இருந்தேன் என்ன வேலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி.
இப்போ வந்து ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சிருச்சு. நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நெறைய பேர் பிளெஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அம் சீக்கிரமா ஹோம் டூர் வந்து போடுறேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. சீக்கிரமா போடுறேன். இது வந்து கிரானைட் வந்து உருட்டிட்டுருக்காங்க. இது வந்து படிக்கு. நம்ம உள்ளாடி வந்து ஸ்டேர்கேஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து உருட்டிட்டுருக்காங்க. வீட்டுக்கு எல்லாமே நார்மல் மார்பனேட்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டெப்புக்கு மட்டும் கிரானைட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கபோர்டு ஒர்க்குக்கு எல்லாம் ஸ்லாப் எல்லாம் வார்த்துட்ருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி வார்த்து இதை அடுக்கி வச்சுருக்காங்க. இது என்ன மெட்டீரியல், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹோம் டூர் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் கேட்பாங்கள்ல, எப்படியும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறமா கொடுக்கலாம். இது வந்து இந்த நெட்டு போட்டு சிமெண்டில் தான் வார்ப்பாங்க. நம்ம கிச்சன் கபோர்டுக்கு இல்லை வார்ட்ரோபுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சக்கை வந்து அம்மா வெட்டி தந்துட்டுருந்தாங்க, எடுத்து சாப்பிட்டுட்ருந்தோம். இது வந்து எங்கள் மரத்தில் உள்ள சக்கை. இந்த டைம் தான் அதோட ஒரிஜினல் கலர் வந்திருக்கு. சக்கையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் இதெல்லாம் தான் ஸ்நாக்ஸ் நமக்கு. ஒரு குட்டியாக ஒரு பானை இருந்துச்சு, அதில் போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு வேக வச்சிட்டோன்னா ஈஸியாக வெந்துடும். குக்கர்லலாம் போட தேவையில்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கரை தேங்காய் போட்டு இடித்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காந்தாரி மிளகுன்னு சொல்லுவோம்ல, அந்த மிளகு போட்டு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். துவையல் அந்த மாதிரி அரைச்சி. கோழி குஞ்சு எல்லாமே நின்று மேய்ஞ்சிட்ருக்கதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இந்த கருப்பு கவுனி வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, அது வேக வச்சு வச்சுருந்தேன். அதில் வந்து தேங்காய் பாலும் ஊற்றி கொஞ்சமாக சோறும் போட்டு நான் வந்து இதை தான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். இது ஏன் அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி பிடிக்காத மீன். அதனால் நான் வந்து வேண்டான்ட்டு இதை சாப்பிட்டேன். காலையில் வந்து வெண்டைக்காய் குழம்பு அதெல்லாம் வச்சோமா, அதெல்லாம் வந்து காலையில் சாப்பிட்டதோடே காலி ஆயிடுச்சு. சரின்ட்டு லஞ்சுக்கு நான் கஞ்சியை குடித்தேன். அம்மாலாம் வந்து மீனெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. மீனோட பேர் கூட தெரியாது, ஏதோ பூலா மீனுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு மீன். நான் சாப்பிட மாட்டேன், அதனால் அதை வச்சு சாப்பிட்டு சமாளித்தாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு வந்து வத்தலெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். இங்கே ஒரு கத்திரிக்காய் நல்லா விளைஞ்சி கிடந்தது, அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாளைக்கு வந்து நம்ம துவையல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சிங் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து ஒயிட்டுன்னு எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. அதான் எடுத்து வச்சு பார்த்துட்டு அப்படியே வச்சுருந்தேன். அம்மா வந்து வரும்போது இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வீடு வந்து தீம் ஃபுல்லாகவே ஒயிட்டு சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எல்லோரும் திட்டிகிட்டே இருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நான் அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த விலாக்ஸில் வந்து அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஸ்டார் மாதிரி இருக்கா, அதுதான் இது ஸ்டார் ஃப்ரூட். சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா டீக்கு வந்து இன்றைக்கி வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டீயும் இன்றைக்கி வந்து கடையிலே வாங்க சொல்லிட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மதியத்துலேருந்தே ஒரே வேலை. அதனால் அதை வந்து கடையில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து விலாக் இப்படி தான் போச்சு. எனக்கு பிடிக்காத மீன் நான் சமைக்கல, அதனால் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. வேறு எல்லாமே ஓவரால் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.